வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்கு செல்வோம். எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஆண்டவனை வெறுத்து விடுவேனா, நாத்திகனாக ஆகிவிடுவேனோ? அச்சமாக இருக்கிறது எனக்கு. எங்கும் இல்லை நீதி, எதிலும் இல்லை தர்மம். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமாம். அர்த்தம் புரியவில்லை. ஆண்டவனிடம் கேட்டேன், அவனும் சொல்லவில்லை. எங்கும் எதிலும் ஏற்றத்தாழ்வுகள், எங்கும் எதிலும் ஏற்றத்தாழ்வுகள். ஆண்டவன் சன்னதியிலும் பாகுபாடுகள். உண்மைக்கும் மரியாதை இல்லை, உழைப்புக்கும் மரியாதை இல்லை. நல்லவன் வாழ்வானாம், மறைநான்கும் சொன்னது பொய்தானா என்று எண்ணத் தோன்றுகிறது. கபடதாரிகளுக்கும் கயவர்களுக்கும் தான் இங்கு மரியாதை. வேஷம் போட்டவன் கோட்டையை பிடிக்கிறான், ஓட்டு போட்டவன் பிச்சை எடுக்கிறான். கொலை கொள்ளை குற்றவாளிகள் மந்திரிகளாக ஆகிவிடுகிறார்கள். குணத்தில் சிறந்தவர்கள் கை கட்டி நிற்கிறார்கள். என்ன கொடுமை! ஆண்டவன் இதற்குமா உடந்தை? என்ன கொடுமை! ஆண்டவன் இதற்குமா உடந்தை? பொல்லா செயல் புரிந்தவர்கள் பெரிய மனிதர்களாக ஆகிவிடுகிறார்கள். பொல்லா செயல் புரிந்தவர்கள் பெரிய மனிதர்களாக ஆகிவிடுகிறார்கள். பெரிய பொறுப்பிலும் உட்கார்ந்து விடுகிறார்கள். பொய் கூட பேசாதவன் பொழப்புக்கு வழி தேடி அலைகிறான். பிறப்புக்கும் இறப்புக்கும் தான் இறைவன் பொறுப்பா? இடைப்பட்ட காலத்தில் இன்னல்களும் கொடுமைகளும் செய்பவர்களை தண்டிப்பது யார் பொறுப்பு? நல்லவர்களின் சொல்லும் செயலும் வீணாக போகிறதே, நல்லவர்களின் சொல்லும் செயலும் வீணாக போகிறதே. வீணர்களின் பேச்சு கூட சரித்திரமாகுதே, வீணர்களின் பேச்சு கூட சரித்திரமாகுதே. நீதிமன்றத்தில் நியாயங்கள் கொலை செய்யப்படுகின்றன, நீதிமன்றத்தில் நியாயங்கள் கொலை செய்யப்படுகின்றன. நீக்கமர நிறைந்தவன் சன்னதியிலும் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. நீக்கமர நிறைந்தவன் சன்னதியிலும் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. மனித உருவில் கடவுள் வருவானாம், கீதை சொல்கிறது. மனித உருவில் கடவுள் வருவானாம், கீதை சொல்கிறது. எந்த கொடுமைகளும் தடுக்கப்படவில்லை, கடவுள் வந்த தடயங்களும் இல்லை. மருந்துக்கு கூட மனிதர்கள் இல்லையா? இல்லை, கடவுளே இல்லையா? மருந்துக்கு கூட மனிதர்கள் இல்லையா? இல்லை, கடவுளே இல்லையா? பிறப்புக்கும் இறப்புக்கும் தான் இறைவன் பொறுப்பா? பிறப்புக்கும் இறப்புக்கும் தான் இறைவன் பொறுப்பா? நியாயங்கள் தோற்பது யார் தப்பு? நியாயங்கள் தோற்பது யார் தப்பு? தெய்வம் நின்று கொள்ளுமாம், யாரை கொள்ளும் என்றுதான் புரியவில்லை. தெய்வம் நின்று கொள்ளுமாம், யாரை கொள்ளும் என்றுதான் புரியவில்லை. அநீதிகள் அழிந்ததாக தெரியவில்லை, கொடுமைகள் குறையக்கூட இல்லை. புராணங்கள் சொல்வதெல்லாம் பொய்தானா? புராணங்கள் சொல்வதெல்லாம் பொய்தானா? அசுரர்களை கடவுள் அழிக்கவே இல்லையா? அசுரர்களை கடவுள் அழிக்கவே இல்லையா? காலம் காலமாக கயவர்கள்தான் ஆள்கிறார்களா? காலம் காலமாக கயவர்கள்தான் ஆள்கிறார்களா? நல்லவர்கள் வாழவே முடியாதா? கடவுளே, உனக்கு ஒன்று தெரியுமா? கடவுளே, உனக்கு ஒன்று தெரியுமா? காசு இல்லையேல் உன்னையே பார்க்க முடியாது, காசு இல்லையேல் உன்னையே பார்க்க முடியாது. உன் சன்னதியில் கூட பாதகம் செய்பவர்களுக்கு தான் மாலையும் மரியாதையும். உன் சன்னதியில் கூட பாதகம் செய்பவர்களுக்கு தான் மாலையும் மரியாதையும். பாடுபடுபவர்கள், பண்பில் சிறந்தவர்கள், படித்து பட்டம் பெற்றவர்கள் எவருக்கும் இங்கே மரியாதை இல்லை. பாடுபடுபவர்கள், பண்பில் சிறந்தவர்கள், படித்து பட்டம் பெற்றவர்கள் எவர்களுக்கும் இங்கே மரியாதை இல்லை. அறம் பேசினாலே சிறை என்கிறார்கள், நீதி கேட்டாலே தண்டனை கொடுக்கிறார்கள். அறம் பேசினாலே சிறை என்கிறார்கள், நீதி கேட்டாலே தண்டனை கொடுக்கிறார்கள். பாதகம் செய்பவர்களெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், பாடுபட்டவர்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். பாதகம் செய்பவர்கள் எல்லாம் உயர் பதவியில் இருக்கிறார்கள், பாடுபட்டவர்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். என்ன கொடுமை இறைவா! கொடும் செயல் புரிந்தவர்களெல்லாம் செங்கோல் ஏந்துகிறார்கள். என்ன கொடுமை இறைவா! கொடும் செயல் புரிந்தவர்களெல்லாம் செங்கோல் ஏந்துகிறார்கள். நான் என்ன சொல்ல, என்ன செய்ய? நான் என்ன சொல்ல, என்ன செய்ய? தெய்வம் நின்று கொள்ளுமாம், எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஆண்டவனை வெறுத்து விடுவேனா, நாத்திகனாக மாறிவிடுவேனா? எனக்கு அச்சமாக இருக்கிறது.
நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.